Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பிரியாணி சுவையில நல்ல டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறோம். குக்கர்ல செய்யும்போது நமக்கு எந்த அளவு தண்ணி கரெக்ட்டா வச்சோம்னா அடி பிடிக்காம சாதம் நல்ல உதிரியா செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல 1/4 கப் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு கடலெண்ணெய் சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டார் பூ, இது கூட 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சாதான் சாதத்தில் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவில் ஒரு 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். இப்போ வதக்குனதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். தக்காளி சாதத்துக்கு எப்பவுமே தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 கப் சேர்த்துருக்கோம். தேங்காய் பாலோடு சேர்த்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ 3 கப் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், நம்ம எந்த கப் இப்போ பால் ஊற்றினோமோ அதே கப்பில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கரெக்டாக 3 கப் 2 கப் பாஸ்மதி ரைஸ்னால் 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக நல்லா உதிரியாக அடி பிடிக்காமையும் இருக்கும். நல்லா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவும் வரும். இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகள் அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலாப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி தக்காளி சாதத்தில் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 விசில் வச்சு நான் இறக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு சாதம் நல்லா ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து பாருங்கள், அடி பிடிக்காது. நல்லா சாதம் உதிரியாகவே இருக்கும். நான் அடியிலேருந்து தான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டான அளவு நம்ம தண்ணி வைக்காமல் சாதம் அடி பிடிக்காது, நல்லா உதிரியாகவும் இருக்கும். நல்லா இந்த சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.